ஹீரோ widget. ஸோ இந்த ஹீரோ widget எப்படி ஒர்க் ஆகும்னா, இது பேர் ஏத்த மாரி கொஞ்சம் அனிமேட்டடா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஹோம் பேஜ்ன்னு வச்சிருக்கீங்க. அதுல ஒரு சம் ஐகான்ஸ் இல்ல ப்ரொஃபைல் நீங்க குடுத்துருக்கீங்க. நான் வந்து கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குடுக்குறேன். கிளிக் மீ பக்கத்துல ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கிளிக் மீ குடுத்த உடனே அந்த ப்ரொஃபைல்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து நேவிகேட் ஆகும். நீங்க கிளிக் மீல வந்து நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகாது. இன்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் கிளிக் மீக்கு பதிலா ஒரு ப்ரொஃபைல் நீங்க குடுத்திருப்பீங்கல்ல, ஒரு ப்ரொஃபைல் இமேஜ், ஐகான். அந்த ஐகான்ல இருந்து இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஹீரோ அப்படின்னு விட்ஜெட்ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ப நீங்களே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இந்த விட்ஜெட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ரிட்டர்ன்ல மெட்டீரியல் ஆப் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேசிக்கா வந்து ரிட்டர்ன்ல நம்ம என்ன குடுக்குறோம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோம்ல வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இப்போ ஓகே. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்ப கிளியர் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் முதல் ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் பேஜோட கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்றீங்க. அது நேவிகேட் ஆகி செகண்ட் பேஜுக்கு போணும். அதுக்காக இன்னொரு கிளாஸஸ் வந்து டிக்ளேர் பண்ற மாரி இருக்கும். பேசிக்கா நம்ம 2 கிளாஸஸ் வந்து டிக்ளேர் பண்ணி மாரி இருக்கும் வேரியபிள்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்க்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்க. ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு பில்டர் போட்டாச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஹோம் பேஜோட ஃபர்ஸ்ட் பேஜோட பாடி எப்படி வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. பேசிக்கா இதுக்கு ஒரு ஆப் பார் இருக்கும். அதுல நான் என்ன குடுக்குறேன்னா, டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கும். ஃபாலோட் பை இதுக்கு நான் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ட்ரைலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மெனு ஆப் பார் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்க லீடிங், நடுவுல இருக்குது வந்து டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். கடைசியா இருக்குது வந்து ட்ரைலிங் இருக்கும். இல்லைன்னா ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கடைசியா நான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இது என்ன இருக்குன்னா, டேக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். டேக் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ பேசிக்கலா இந்த டேக் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, 2 பேஜ கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இப்ப நீங்க குடுத்த முதல் பேஜ வந்து செகண்ட் பேஜுக்கு கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஃப அப்புறமா வந்து நீங்க செகண்ட் பேஜ வந்து மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ எஸ்பெஷலி இந்த டேக் கனெக்டிங்காக யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபாலோட் பை நான் அதுல என்ன குடுக்குறேன்னா, இங்க வந்து பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் குடுக்குறேன். பெர்சன் ஐகான்னா உங்களுக்கு தெரியலன்னா, இதுதான் உங்களோட பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஐகான். ப்ரொஃபைல்க்காக காமனா வந்து யூஸ் பண்ற ஐகான். ஸோ நான் இத கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நேவிகேட் ஆகுற மாதிரி நான் குடுத்துருக்கேன். நேவிகேட்காக நம்ம ஆன் டேப் குடுத்தாகணும். ஸோ ஃபாலோயிங் தட் நேவிகேட்டர் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விட்ஜெட் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து கான்டெக்ஸ்ட் கொண்டு இருக்கும். ஸோ இதுல என்ன குடுக்குறேன்னா, இந்த மெட்டீரியல் பேஜ வந்து ரவுட் பண்ணணும். ஸோ ரவுட் வந்து பேசிக்கலா என்ன பண்ணும்னா, ஒரு பேஜ வந்து கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பேஜ கனெக்ட் பண்ணியிருக்கும். நீங்க அந்த பேஜையும் நீங்க வந்து பேக்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேல குடுத்துருப்பாங்கல்ல ஒரு ஆரோ மார்க். அந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் ஆகுறது தான் இந்த நேவிகேட்டர் மெட்டீரியல் ரவுட்டிங் சொல்லுவாங்க. நீங்க சிலதெல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. ஒரே ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆன மாரி இருக்கும். இன்னொரு பேஜ் கிரியேட் ஆயிருக்கும். பட் உங்களுக்கு வந்து பேக் வந்து உங்களால வர முடியாது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி தான் பார்க்குற மாரி இருக்கும். ஆனா இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட்ல உங்களுக்கு வந்து பேக்கோட ஆப்ஷன் வந்து ஆரோ மார்க்ல இருக்கும். இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பில்டர் வந்து எனக்கு செகண்ட் பேஜுக்கு போணும் அப்படின்னு நான் சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ ஓகே. இதுக்கு போறதுக்காக ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் வந்து நான் குடுத்துருக்கேன். கிளிக் மீ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் பேஜ இப்போ பேசிக்கா கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் பேஜ் முடிச்சாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். காமனா இதுக்கு ஒரு பில்டர் சாக்4ல இதுக்கும் ஆப் பார் குடுத்துருக்கேன். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணீங்களோ அதே போல செகண்ட் பேஜையும் ஆப் பார்ல குடுத்துடலாம். ஸோ இதுல வந்து பாடி சென்டர் குடுக்குறேன். இதுல என்ன குடுக்குறேன்னா, பேசிக்கா நம்ம ஏதாவது பிக்சர் இல்ல கண்டெய்னர் இல்ல சம் ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து இன்க்ளூட் பண்றீங்கன்னா, நீங்க மெயின் ஆக்சஸ் அலைன்மென்ட் குடுத்துக்கலாம். ஸோ இதுல நான் வந்து ஒரு விட்ஜெட்ல லிஸ்ட் போட போறேன். என்னன்னா, இதுவும் நேவிகேட் ஆகி போணும். அதனால நேவிகேட் ஆகி போறதுக்காக டா அம் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ நான் என்ன குடுத்துருக்கேன்னா, ஒரு கண்டெய்னர் எனக்கு பில்ட் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்கேன். அந்த கண்டெய்னரோட அ கலர் வந்து பிளாக்ல இருக்கணும்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஹைட் வந்து எனக்கு வந்து 100 இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட் வந்து இது போல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு டைட்டிலா இருக்கு. கிளிக் மீ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ். கவனமா இப்போ வந்து நீங்க கிளிக் மீயே கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து செகண்ட் பேஜ்க்கு நேவிகேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் காமிக்கா? இத கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து அனிமேட் ஆகி போயிடும். ஸோ நல்லா கவனமா பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல்ல இருந்து தான் செகண்ட் இமேஜ் ரவுட் ஆகி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது தான் வந்து ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹீரோ விட்ஜெட் வச்சு மோஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபைல்ஸ் இல்ல நேவிகேஷன் பேஜ்க்காக யூஸ் பண்ணுவாங்க.